வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேப்பாடுங்கிற பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாமில் வந்து கிட்டத்தட்ட 600 பேர் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது காலையிலிருந்து நம்ம இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பலரும் இங்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய உறவினர்களை வந்து காணவில்லை, கிடைக்கவில்லைங்கிற ஒரு தகவலோட தான் வந்து கண்ணீரோடு வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தங்க, அதாவது அவங்க வந்து அந்த முண்டக்கயம்ங்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு குடும்பத்தினர் ஒரு 6 பேர் வந்து காணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை தொடர்ந்து அவங்க வந்து அவருடைய உறவினர்கள் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. தற்போது அந்த மல்லிகாங்கிறவங்க நம்ம கூட இருக்காங்க. அம்மா, எத்தனை பேர் காணோம், எத்தனை பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க? ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருந்தாங்க. 6 பேரில் 3 பேர் கிடைச்சிருச்சு. நீ 3 பேர் கிடைக்கணும். அதில் என் பேரப்பிள்ள ஒன்று, என் மருமகளோட அம்மாவும் அப்பாவும். ஆனால் 3 பேர் கிடைக்கணும். நாங்கள் 2 நாளாக தேடிட்டு திரியிறோங்க, இது வரைக்கும் கிடைக்கல. நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியலைங்க. நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோம். ராத்திரி படுக்கிற கூட இடம்லாம் நாங்கள் எங்கள் கோயிலில் தாங்க படுத்துருந்தோம். நேற்று 3 எண்ணம் கிடச்சிச்சு. 3 எண்ணத்தை எங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் நாங்கள் அடக்கம் பண்ணியாச்சு. இனி ஒரு 2 எண்ணம் 3 பேர் கிடைக்கணுங்க. அது தயவு செய்து அது வேகத்தை பார்த்து எங்களுக்கு கொடுக்கணுங்க. நாங்கள் என்னங்க செய்ய முடியும்? இதான் வருது அதான் வருதுன்னு வந்த பாடு இல்லைங்க. நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோங்க. 8 வயசான குழந்தைக்கானோம். என்ன செய்வேன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தவிக்கிறோங்க. ஒரு பார்த்து வேகமாக கொடுக்கணும். அதான் உங்களோட நாங்கள் கேட்குற மன்னிப்பு. எனக்கு அதிகம் தமிழ் தெரியாது, மலையாளம் தான் தெரியும். அதனால தமிழத்தில் தான் பேச முடியும். இவங்க எல்லாருமே இந்த ஒரு மகன் தான், அவங்க மகன் தான் ஒன்று. இது இவனோட தங்கச்சி தான் போடுது. தாத்தா பாட்டியும் கிடைக்கல. நாங்கள் வந்து எல்லாம் தேடிட்டு அவங்க வீடு உள்ள ஒன்றும் இல்லை, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. தனியாக தான் நாங்கள் நிற்கிறோம். அப்போ வந்து நாங்கள் கேம்பில் நின்றுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேகமாக பார்த்து கொடுக்கணும். 2 நாள் ஆச்சு நாங்கள் வந்துட்டு. இதுவரை ஒரு தகவலும் தெரியல. 3 பேர் கிடைச்சிட்டு 3 பேர் கிடைக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து எல்லாம் பார்த்து ரெடியாகி எங்களுக்கு கொடுக்கணும். அது எங்களை பார்த்தா போதும். நீங்கள் இருந்தது எல்லாமே மேப்பாடியில் தான் இருந்தாங்களா அவங்க? இவங்க சூரல்மலை ஸ்கூலுக்கு மேலே இருந்தாங்க. அந்த அதெல்லாம் அடிச்சு போயிடுச்சு. ஒன்றுமே அங்கே இல்லை. சூரல்மலையும் முண்டக்கயம் பகுதி இல்லையா? இல்லைங்க, சூரல்மலை முண்டக்கைக்கு அப்புறம் சூரல்மலை. அதாவது இவங்க சொல்கிற தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்றைக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க 6 பேரை காணலை அப்படிங்கிற ஒரு தகவலோட தான் இந்த உறவினர்கள் வந்து இந்த பகுதிக்கு, இந்த மேப்பாடு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாமுக்கு வந்திருக்கிறாங்க. இவர்கள் வந்து இன்றைக்கு வரைக்குமே அவர்களுடைய 3 பேரை வந்து அதாவது உயிரிழந்த நிலையில் வந்து மீட்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் 3 பேரை வந்து தேடும் பணியானது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான தமிழர்கள் வந்து இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் வந்து கூலி பணி வேலைகள் வந்து செய்திருக்கிறாங்க. அப்படி இருந்தவங்களை வந்து பல பேரை காணோம் அப்படிங்கிற ஒரு தகவலோட தான் இந்த முகாமில் தங்கி இருக்கிறவங்க வந்து அவங்க உறவினர்கள் வந்து பல பகுதிகளிலிருந்து இங்கே வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை காலையிலிருந்தே நம்மளால பார்க்க முடியுது. பல இடங்களில் வந்து 6 பேர் 10 பேர் 11 பேர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களை காணவில்லைங்கிற ஒரு கவலையான ஒரு சோகத்தோடு வந்து இங்கே தேடிட்டு இருக்கிற ஒரு நிலை தான் காணப்படுகிறது. தற்போது இந்த முகாமில் வந்து இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வந்து செய்வதற்கு அந்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பலரும் வந்து 1 நாள் 2 நாள் வந்து அங்கே தண்ணீரில் இருந்த காரணத்தினால அவர்களுக்கு ஏதாவது தொற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து மருத்துவ குழுவினர் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகளை வந்து அளித்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து கண்ணீரோடு தங்களுடைய உறவினர்களை தேடக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது.